வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி. அன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு மூவி வந்து ஸ்லீப்பிங் டாக்ஸ் 2024 ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. அண்ட் இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூக்கு போகிறதுக்கு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ஹேல்ஸ்மெல் ஆல்வேஸ் உங்களுக்கும் நிறைய மூவிஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த படத்தோட கதை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோ, அதாவது வந்து இந்த படத்தோட ஹீரோ வந்து ராய் ஃப்ரீமன், ஓகேங்களா. அவர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிடெக்டிவாக இருந்திருக்காரு. இப்போ வந்து அவருக்கு ஒரு டிசீஸ் வந்து அவரால் வந்து எந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியல. தன்னோட பாஸ்ட் ஞாபகம் வச்சுக்க முடியல, கரண்ட்டில் நடக்கிற விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியல. ஸோ வீடு சுற்றி ஃபுல்லாகவே பேப்பர் வச்சு எழுதி வச்சிருப்பாரு. ஒரு மாதிரி ஒரு கஜினி டைப் மாதிரி, ஓகேங்களா. கஜினிக்காவது அந்த கல்பனா ஞாபகம் இருக்கும், பட் இவருக்கு அது கூட கிடையாது, எதுவுமே ஞாபகம் இருக்காது, ஓகேங்களா. அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து அவரை பார்த்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவல்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஆசைப்படுறாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அந்த கேஸை ஹேண்டில் பண்ணுற அந்த சமயத்தில் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணுற அந்த சமயத்தில் வந்து இவரை வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி இவருக்கு வந்து இப்போது அடுத்த மாதம் எண்டில் தூக்கு தண்டனை அந்த டெத் ரோவில் இருக்கிறாரு, ஓகேங்களா. ஸோ வந்து அவர் சொல்கிறாரு, நான் இப்போ பண்ணல அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் இப்போ சொல்கிற 10 வருஷம் கழிச்சு ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் எனக்கு சொல்லணுன்ற மாதிரி ஏதோ சொல்லுவாருங்க. சொல்லி வந்து இந்த மாதிரி அந்த போலீஸ்காரன் வந்து ஒரு மாதிரி கில்ட் ஆக்கி விட்டுருவார், ஓகேங்களா. கில்ட் ஆக்கி விட்டுன்னு இவர் வந்து திரும்பி வந்து இந்த கண்டிஷனில் திரும்பி அந்த பழைய கேஸோட விஷயங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சிட்டு ஒரு விஷயமா பார்க்குற அந்த சமயத்தில் அவர் வந்து எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்லேருந்து பார்ப்பார், ஓகேங்களா. யாரை கொலை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர். அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா, அந்த டாக்டர் வந்து ஒரு பேர், நிறைய பேர் ஒரு செலிபிரிட்டி மாதிரி அந்த டாக்டர், ஓகேங்களா. அந்த டாக்டர் வந்து இந்த மாதிரி மனுஷங்களோட மெமரிஸை மறக்க வைக்கிறத வச்சு தான் அந்த ப்ராஜெக்டே பண்ணுவார். அவருக்கு வந்து லாரான்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அவங்க வந்து வெறும் அசிஸ்டன்ட் பண்ணுறதுல இந்த ப்ரொஃபஸர் வந்து அவங்க கூட வந்து தப்பாகவும் நடந்துப்பார், ஓகேங்களா. அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது, லாராக்கு வந்து லவர் ஒருத்தர் இருக்கான், ரிச்சர்ட் ஃபின் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. அந்த ரிச்சர்ட் ஃபின் வந்து ஒரு புவரான பையன்றதுக்காக அவனால் வந்து வேறு எந்த விஷயமும் அவனால் கேட்க முடியல, ஓகேங்களா. ஏன்னா வந்து இந்த ப்ரொஃபஸர் வந்து இவனுக்கு வேலை தராது, ஓகேங்களா. அதே மாதிரி வந்து இந்த ப்ரொஃபஸர் வந்து இந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்டையும் வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் யூஸ் பண்ணாலுமே அந்த பொண்ணுக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி அந்த பொண்ணோட ஒரு ஒர்க்குக்கு வந்து நம்ம டாக்டர் வந்து தன்னோட பேர் வந்து வச்சுக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அக்யூசேஷன் போயிட்டு இருக்கு. அது உண்மையானு கூட தெரியல. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டரை வந்து அடிச்சே கொன்னுடுறாங்க. அந்த டாக்டர் வந்து லாரா கிட்ட மட்டும் வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, நிறைய பொண்ணுங்கிட்ட வச்சிருக்காரு. அந்த மாதிரி அந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க அந்த சமயத்தை வந்து வீடியோ டேப்பில் எடுத்து அதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்கங்கே வந்து க்ளூஸ் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம ஹீரோ கூட ஒர்க் பண்ண இன்னொரு ஆஃபீஸர் ஜிம்மின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அண்ட் அவர்கிட்ட வந்து போய் கேட்கும்போது அவரோட மெமரிஸ் எதுவுமே நம்ம ஹீரோக்கு ஞாபகம் இல்லை. பட் 2 பேருமே சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கடைசியில் வந்து இந்த கேஸோட மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதையை. அண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு படம் கிளைமேக்ஸ் வந்து என்னடா கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி ஒட்டலையா இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருப்போம், சூப்பராக இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், படம் ஸ்டார்டிங்கில் அப்படியே ஸ்லோவாக தான் கொண்டு போவோம். ஒரு விஷயத்தில் சின்னதாக அங்கங்கே கொஞ்சம் மிஸ்ட்ரி வச்சு கொஞ்சம் நல்லா கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் 3 ஸ்லோ ஆகும். கிளைமேக்ஸ் இருக்கும். அண்ட் அந்த கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் ஒரு சீன் வரும், இன்னொரு கிளைமேக்ஸ் எண்டு மாதிரி வரும். அந்த எண்டு தரமாக இருக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லை, செம்மையாகவே கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு படம் தான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதனாலே இந்த படத்துக்கு நான் 3.5 வச்சுருக்கேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. நான் மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே.